ஹாய் ஆல், இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே vlog தான். நேற்றுக்கு நைட்டே டிசைட் பண்ணியாச்சு புலாவ் அண்ட் முட்டை தொக்கு தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் காலையில் ஹஸ்பண்டோட போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்துட்டு அகெயின் ஏதோ மீட்டிங்னு போயிட்டார். அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வெறும் புதினா அண்ட் பீன்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு முட்டை தொக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த முட்டை தொக்கு வந்து ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர் தான். வெறும் எண்ணெய் போட்டுட்டு சோம்பு, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, இதில் வந்து உங்களுக்கு என்ன மசாலாஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இதில் மாதிரி டிஷ்ஷஸ் செய்யும்போது மேகி மேஜிக் மசாலான்னு ஒரு க்யூப் மாதிரி இருக்கும். அது நீங்கள் போட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் ரெகுலராக யூஸ் பண்ண தேவையில்லை. பட் எப்போயாவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்துட்டு ரைஸ் தான் வந்து வச்சுருந்தேன், புலாவ். ஸோ புலாவ் வந்து நார்மலாக வந்துட்டு செய்கிற ப்ரொசீஜர் தான். கூட பீன்ஸ் கேரட்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். நிறைய புதினா எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி பிரியாணி அண்டு அதுக்கப்புறம் வந்து புலாவ் இதெல்லாம் செய்யும்போது அந்த தண்ணி வந்து கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ரைஸ் அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப உதிரியாக இருக்கும். நான் இந்த மாதிரி பிரியாணி அண்ட் புலாவ் எல்லாமே செய்யும்போது தம் வச்சு தான் செய்வேன். ஏன்னா பிகாஸ் அப்போ தான் வந்து அந்த ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அதை உடைக்கும் போதும் அது சாப்பிடும் போதும் அது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வேறு நிறையா ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வெளியே போக வேண்டிய வேலை வேறு இருந்துச்சு. ஸோ அதையும் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஸோ என்னோடய சேனல் பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.